सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ சீரடி சாயி சகஸ்ரநாமாவழியின் விரிவுரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதில் தொடர்ந்து 681வது நாமம் பஸ்ம பூத மசூதி ஸ்தாய நமக. துணியின் உதியால் புனிதமாக்கப்பட்ட மசூதியில் அமர்ந்தவருக்கு நமஸ்காரம். ஆரம்ப காலத்தில் ஷிரடியில் வாழ்ந்த மக்களின் வியாதிகளை தீர்க்க மூலிகைகளை கொணர்ந்து மருந்து தயாரித்து கொடுத்த பாபா ஒரு காலகட்டத்தில் அதை நிறுத்திவிட்டு துணியில் விளைந்த சாம்பலை மருந்தாக கொடுத்து வியாதிகளை நிவாரணம் செய்தார். தமது அருளையும் உதியின் மூலமாகவே வழங்கினார். ஸ்ரீமத் சாயி ராமாயணத்தில் 2 அத்தியாயங்கள் உதியின் மகிமையை பேசுகின்றன. படித்து பயனுறுங்கள். ஒரு சிறிய பகுதியை மட்டும் இங்கே காணலாம். பாபா கேட்டு கேட்டு தட்சிணை வாங்கினார். அதை ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் தர்மம் செய்தார். மீதி இருந்த பணத்திற்கு விறகு கட்டுக்களை வாங்கி குவியலாக சேமித்து வைத்தார். இவ்விதம் சேமித்த காய்ந்த விறகுகளை தமக்கெதிரிலிருந்த துணியில் ஹோமம் செய்தார். அதிலிருந்து கிடைத்த அபரிமிதமான உதிதான் பக்தர்களுக்கு அளிக்கப்பட்டது. ஷிரடியிலிருந்து வீடு திரும்பும் பக்தர்கள் பாபாவிடம் அனுமதி பெற வந்தபோது அவர்களுக்கு உதி அளிப்பது பாபாவின் பழக்கம். இது அனைவருக்கும் தெரிந்திருந்தது. வேறு விதமாக சொன்னால், பாபா உதி கொண்டு வா என்று சொன்னாலே வீடு திரும்ப அனுமதி கிடைத்துவிட்டதென்று அறிந்து பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் பக்தர்கள் ஷிரடியில் தங்கும் வரை காலையோ நண்பகலோ மாலையோ எந்த நேரத்திலும் பாபா உதி கொடுத்ததில்லை. வெறும் கையுடன் தான் தங்குமிடத்திற்கு திருப்பி அனுப்பினார். இதுவே நித்திய கிரமமாக இருந்தது. இந்த உதியின் தர்ம நெறிதான் என்ன? மசூதியில் எதற்காக எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும் அக்கினி? ஏன் இது ஒரு தினப்படி வழிமுறையாக இருந்தது? ஸ்ரீமத் சாயி ராமாயணம் அத்தியாயம் 32 ஸ்லோகங்கள் 5-10. 682வது நாமம் பஸ்ம தக்த அகில ஆமயாய நமக. திருநீற்றாலேயே சகல வியாதிகளையும் எரித்தவருக்கு நமஸ்காரம். 683வது நாமம் பாஹோஜி குஷ்டரோகக்னாய நமக. பாஹோஜியின் குஷ்டரோகத்தை தடுத்து நிறுத்தியவருக்கு நமஸ்காரம். 684வது நாமம் பாஷா அகில சுவேதிதாய நமக. சகல பாஷைகளும் மொழிகளும் தெரிந்திருந்தவருக்கு நமஸ்காரம். மனிதர்கள் பேசும் மொழிகள் மாத்திரமல்லாமல் மற்ற ஜீவராசிகளின் பாஷைகளும் பாபாவுக்கு தெரிந்திருந்தன. பல்லி ஒன்று சொன்ன விஷயத்தை ஒரு பக்தருக்கு விவரித்த வினோதத்தை ஸ்ரீமத் சாயி ராமாயணம் 15வது அத்தியாயத்தில் படித்து மகிழுங்கள். 685வது நாமம் பாஷ்ய கிருதே நமக. பாஷ்யம் செய்தவருக்கு நமஸ்காரம். பக்தர்களுக்கு வேத சாஸ்திர நூல்களிலும் இதிகாச புராணங்களிலும் எழுந்த சந்தேகங்களுக்கு விளக்கமளித்து புரிய வைத்தார் பாபா. அணுக்கு தொண்டர் அப்துல்லாவுக்கு திருக்குர்ஆன் விளக்கங்கள் கற்பித்தார். சில சந்தர்ப்பங்களில் பக்தருக்கு சந்தேக விளக்கம் அளித்து கொண்டிருப்பதை பாதியில் நிறுத்திவிட்டு ஷிரடியின் மதிய நேர நடவடிக்கையான இதிகாச புராண பிரவசனத்தை செவிமடுக்க உடனே போகும்படி ஆணையிடுவார். பாபா விளக்கி கொண்டிருந்த விஷயம் பிரவசனத்தில் தொடரும். பக்தரின் ஐயமும் தெளியும். பாபாவுக்கு சமஸ்கிருத ஞானம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று நினைத்து கொண்டிருந்த நானா சந்துர்கரை ஸ்ரீமத் பகவத்கீதை ஸ்லோகம் ஒன்றுக்கு பொருள் சொல்லச் சொல்லி கேள்வி மேல் கேள்வியாக கேட்டு அவரை திணறடித்தார் பாபா. பின்னர் அந்நாள் வரை எந்த விரிவுரையாளரும் அணுகாத கோணத்தில் அந்த ஸ்லோகத்திற்கு வியாக்கியானம் அளித்து நானாவை ஆச்சரியத்தில் மூழ்கடித்தார். இக்காதை ஸ்ரீமத் சாயி ராமாயணத்தின் 39வது அத்தியாயத்தில் அழகாகவும் விரிவாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. படித்து மகிழுங்கள். பாபா ஆன்மீக பயிற்சி அளிக்கும் பேராசானாக மட்டுமல்லாமல்
ஒரு நடமாடும் பல்கலைக்கழகமாகவும் விளங்கினார் என்பது பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்களின் கூற்று. 686வது நாமம் பாவகம்யாய நமக. பாவத்தால் ஆத்மாவில் உண்டாகும் பரிணாம விசேஷத்தால் அடையக்கூடியவருக்கு நமஸ்காரம். பாவம் இச்சொல்லை உச்சரிப்பதில் உஷார் தேவை. பாவம் என உச்சரித்துவிட்டால் அர்த்தம் விபரீதமாகிவிடும். பாவம் என்பது ஆத்மாவின் பரிணாம விசேஷத்தால் ஏற்படக்கூடிய மனித மனத்தின் உன்னதமான நிலை. நாம் எதை நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதுவாகவே ஆகிவிடுவதும், எச்செயலை செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த செயலாகவே ஆகிவிடுவதும் தான் பாவம். பிகமிங், பீயிங், எக்ஸிஸ்டிங், அக்கரிங், டேர்னிங் ஆர் டிரான்சிஷன் இன்டு ஸ்டேட் ஆஃப் பீயிங் எனிதிங் என்று பல அர்த்தங்களை அடுக்கிக் கொண்டே போகிறார் சர் மோனியர் வில்லியம்ஸ். ஸ்ரீ சாய் சத்சரிதத்தில் ஸ்வர்கீய ஹேமந்த் மூலமாக துவைத நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பவன் அத்வைத நிலையை எப்படி விளக்க முடியும் என்று அஸ்திவாரத்தையே உலுக்கும் கேள்வியொன்றை கேட்கிறார் பாபா. அந்த அளவுகோலை உபயோகித்தோம் எனில் பாவ நிலையை அனுபவித்தெரியாத எவரும் பாவத்தை பற்றி எப்படி திருப்திகரமாக விளக்க இயலும்? இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவதார புருஷர்களின் கடாட்சந்தான் கை கொடுக்க வேண்டும். பாவ சமாதி நிலைக்கு மிக பிரசித்தியானவர் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர். பாபாவுக்கு 2 ஆண்டுகள் மூத்தவர். பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் பூஜை செய்து கொண்டும் இருக்கும் போதே அவருக்கு பாவ சமாதி கைகூடிவிடும். சமாதி கலைய சில சமயங்களில் மணிக்கணக்காக ஆகிவிடும். சமாதி கலையும் வரை 1-2 சிஷ்யர்கள் கூடவே இருந்து குருதேவர் கீழே விழுந்து விடாமல் காப்பாற்றினர். குருதேவர் தாசிய அதாவது அடிமை பாவத்தை உபாசனை மார்க்கமாக ஏற்றுக்கொண்ட காலத்தில் ஹனுமாரையே ஆதர்சமாக கொண்டதால் அவருடைய உடலில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு சிறிய வால் கூட வளர ஆரம்பித்தது. இதை குருதேவரின் சரித்திரத்திலிருந்து அறிகிறோம். சர்க்கரையை தின்னவே நான் விரும்புகிறேன், சர்க்கரையாகவே மாறிவிட விரும்பவில்லை என்பாராம் குருதேவர். சர்க்கரையை தின்று இனிப்பை சுவைப்பது பக்தி யோகம். சர்க்கரையாகவே ஆகிவிடுவது பாவ சமாதி நிலை. சர்க்கரையாகவே ஆகிவிடும் சக்தி படைத்திருந்த குருதேவர் இவ்வாறு கூறியது சாமானியர்களின் நிலைக்கு இறங்கி வந்து பக்தி யோகத்தின் உயர்வை நம்முடைய மனதில் பதியுமாறு விளக்குவதற்காகவே என்று கொள்ளலாம். கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை என்ற இறைவனை பற்றிய பழமொழி ஒன்றுண்டு. தேனை தம் வாழ்நாளில் சுவைத்தறியாதவர் ஒருவர் தேனின் சுவையை விவரிக்கும் 1000 பக்கங்கள் உடைய ஒரு புத்தகத்தை தலைகீழாக படித்தாலும் தேனின் சுவையை அறிய மாட்டார். ஒரு சொட்டு தேனாவது வாயில் விழுந்தால்தான் தேனின் சுவையை அறிவார். பாவம் என்பது ஓர் உன்னத அனுபவம். அதை வார்த்தைகளால் முழுக்க விவரிக்க இயலாது. வாசகர்கள், பக்தர்கள் இச்சொல்லின் பரிமாணத்தை அனுபவபூர்வமாகவே உணர வேண்டும். வேறு வழியே இல்லை. ஒரு சில சூழ்நிலைகளிலோ சந்நிதிகளிலோ மனம் லயப்படும் பக்தர்களுக்கு நாம் எங்கிருக்கிறோம், என்ன செய்கிறோம் என்பது பற்றிய உணர்வு மனதை விட்டு அகன்றுவிடும். இந்த சூனிய மனோநிலை சில வினாடிகளுக்குத்தான் நீடிக்கும். இது சாமானியர்கள் அனுபவிக்கும் மின்னலையொத்த பாவநிலை என்பது அடியேனின் கருத்து. சாமி ஆடுவது முற்றிலும் வேறு விஷயம். ஆரோக்கியமின்மையாலோ மூச்சை திணற வைக்கும் காற்றோட்டமற்ற சூழ்நிலையாலோ ஏற்படும் மயக்கமும் வேறு விஷயம். 687வது நாமம் பார சர்வ பரிக்கிரகாய நமக. பக்தர்களின் எல்லா சுமைகளையும் தமதென்று எடுத்துக்கொள்பவருக்கு நமஸ்காரம். கிடைக்குமா இப்படிப்பட்ட சுமைதாங்கி? சரணாகதி பண்ணிவிட்டால் சுலபமாக கிடைக்கும். சரணாகதி சுலபமன்று. 688வது நாமம் பாகவத சகாயாய நமக. பாகவதர்களுக்கு தோழராகவும் உதவியாளராகவும் இருப்பவருக்கு நமஸ்காரம். பாகவதர் என்பது இங்கு பகவானை நம்புபவர்களை குறிக்கின்றது. பாபாவால் செய்ய முடியாத செயல் ஒன்றே ஒன்றுதான், பக்தனை கைவிடுவது.
689வது நாமம். பாவனா சூன்யதா சுகினே நமக. மனத்தை சூனியமாக்கி சுகித்திருந்தவருக்கு நமஸ்காரம். மனம் ஒரு குரங்கு. மனமே எல்லா எண்ணங்களுக்கும் பிறப்பிடம். எண்ணங்கள் அகன்று மனம் சூனியமாவதே ஆன்மீக சாதனையின் இலக்கு. அவ்வாறு சூனியமான மனத்துடன் சுகித்து நின்றார் பாபா என்பது பொருள். சாயி பக்தர்கள் அனைவரும் முயல வேண்டிய பயிற்சி. அமைதி இல்லை என்று நினைப்பதற்கு காரணமே உன் மனம்தான். எண்ணங்கள் அடங்கினால் மனம் ஒடுங்கும். மனம் ஒடுங்கினால் உன் ஆத்மஸ்வரூபம் பளிச்சென்று தெரியும். எனவே எண்ணங்களை துரத்தி கொண்டு அவற்றின் பின்னால் ஓடாமல் அவை எங்கிருந்து புறப்படுகின்றன என்று சிந்தனை செய். அதுவே தியானம், யோகம் எல்லாம். எண்ணங்களின் மூலத்தை கண்டுபிடித்தால் உனது உண்மையான தன்மை தெரிந்துவிடும். நீ யார் என்பது விளங்கிவிடும். உன்னை உணர்ந்து கொண்டு விட்டால் பிறகு அமைதியையும் ஆனந்தத்தையும் தவிர வேறு ஒன்றுமே இருக்காது. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. கந்தர் அனுபூதியில் ஸ்ரீ அருணகிரிநாதர். செவ்விய மானிடம் தோன்றிய புதல்வியாகிய வள்ளி நாயகியை வேடர் சேரியினின்றும் கரவு செய்த கள்வரும் பெருமை உடையவரும் பிறப்பும் இறப்பும் இல்லாத முழு முதற் கடவுளுமாகிய முருகவேள் குருமூர்த்தமாக வந்தருளி சொல்லொழிந்து சும்மா இரு என்று உபதேசித்த உடனேயே உலகப் பொருள் ஒன்றையும் அடியேன் உணர்ந்தேனில்லை. இது என்ன அதிசயம்! பொழிப்புரை திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள். தன்னை அறியாய் சகத்தெலான் துளைப்பாய் தன்பின் நிற்கும் தனிப்பரம்பொருளை காணவே வருந்துவாய் காணெனிற் காணாய் சகத்தின் விதிகளை தனித்தனி அறிவாய் பொதுநிலை அறியாய் பொருளையுங் காணாய். மனமெனும் பெண். மகாகவி பாரதி. 690வது நாமம். பாகவத பிரதானாய நமக. பாகவதர்களின் இறைவனையே சார்ந்திருப்பவர்களின் தலைவருக்கு நமஸ்காரம். அல்லாவே எஜமானர் என்றும் நான் அல்லாவின் அடிமை என்றும் நான் அல்லாவின் உடுப்பு தலைப்பில் கட்டப்பட்டிருக்கும் அடிமை என்றும் பாபா அடிக்கடி கூறுவார். இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।